பாட்டி பாருங்கள், வீட்டிலையே நல்லா இயற்கை முறையில் ஷாம்பு செஞ்சுருக்கிறேன். சீவக்காயும் செம்பருத்தி சோப்பு போட்டு ஷாம்பு பண்ணியிருக்கிறேன். இந்த ஷாம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முடியெல்லாம் கொட்டாது, முடி நல்லா அடர்த்தியாக வரும் உங்களுக்கு. இதே மாதிரி பாட்டி இந்த ஷாம்பு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். பாட்டி வீடியோவை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கிறேன்ட்டு. இது நீங்கள் வளரும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ இருந்து போட்டிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா வளரும், அடர்த்தியாக இருக்கும், முடி கொட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு 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 வாரத்துக்கு வெளியே வச்சுட்டிங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு வாரத்துக்கு அளவுக்கு இந்த மாதிரி ஷாம்பை ரெடி பண்ணுங்கள். ஒரு வாரம் அளவுக்கு ரெடி பண்ணி நீங்கள் ஷாம்பை தலைக்கு தேய்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஷாம்பு. சீவக்காயும் செம்பருத்தி பூவும் வச்சு பாட்டி சோப்பு செஞ்சுருக்கிறேன். உங்கள் தலைக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஷாம்பு வாங்கி குளிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி சீவக்காயை செஞ்சு வீட்டில் குளிச்சிங்கன்னா, நிறையா செஞ்சு ஸ்டாக்கு வச்சுக்கிறாமல் வாரத்துக்கு ஒரு முறை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானதான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கிறேன். வீடியோ வரும், வீடியோ பாருங்கள் பாட்டி என்னென்ன போட்டிருக்கேன்னு. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஷாம்பு செய்யும்போது எலுமிச்சம்பழம் ஊற்றாதீங்க, உப்பு போடாதீங்க. எலுமிச்சம்பழம் திரையில் ஊற்றி பாருங்கள், திரை வெள்ளையாயிரும். அதனால் நம்ம முடி வெள்ளையாயிரும். உப்பு போட்டிங்கன்னா முடி கொட்டிடும். அதெல்லாம் போடாதீங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு நிறைய செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. நுண்ணுயிர்கள் சாகாமல் நல்லாயிருக்கும். நம்ம முடிங்களுக்கு நல்ல பலமாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு பெரிய வீடியோ வரும் பாருங்கள். பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.